இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஏதோ ஆக்சிடென்டலாக பிறந்தவர்களாகல, அதாவது ஏதோ ஒரு விபத்தாய் பிறந்து விட்டோம் இந்த உலகத்தில் என்று நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரு பிராஸ்டியூட்டினுடைய குழந்தை அமெரிக்காவில் வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு வல்லமை உள்ள பாத்திரமாக பயன்படுகிறாள். யாரோ ஒருவர் இச்சைக்கு பலனாய் பிறந்த இவள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறியிருக்கிறாள். ப்ராடக்ட் ஆஃப் சம்படிஸ் லஸ்ட் இஸ் பிளெஸிங் ஃபார் அதர்ஸ். நாமும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே வாழ்வதற்கான காரியம் ஒன்றை தேவன் வைத்திருக்கிறார். நாம் யார் என்று தெரியணும் என்றால் நம்மை படைத்த தேவனை முதலாவது அறியணும். அது கிரேக்க தத்துவம். நீங்களும் நானும் சாதாரண ஆட்கள் இல்லை. நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமான விதத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சங்கீதம் 139:14 கூறுகிறது. நாம் தேவ நோக்கத்திற்காக படைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய கரத்தில் பயன்படக்கூடியவர்கள். இந்த உலகத்தில் எதற்குமே நீங்கள் பிரயோஜனமில்லை என்பார்கள். ஆனால் நீங்கள் தேவனுக்கு பிரயோஜனமானவர்கள் தெரியுமா? தேவனால் யாரையும் எதையையும் உங்களையும் என்னையும் கூட பயன்படுத்த முடியும். அவமானத்தில் இருக்கும் உங்களை அவர் மகிமைப்படுத்த விரும்புகிறார். அவரால் உங்களை பயன்படுத்த முடியும். உன் மூலமாய் எதிர்பார்க்காத இடத்தில் எதிர்பார்க்காத விதத்தில் அற்புதம் செய்ய கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். எல்லாரிடத்திலும் இருந்து நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் அல்ல, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். வேறு பிரிக்கப்பட்டவர்கள் உலகம் உங்களை வெறுத்து பிரித்திருக்கும். ஆனால் பிரித்தெடுக்கப்படுவதென்றால் உலகத்திலிருந்து தேவன் தனக்கென்று பிரத்யேகமாய் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். உலகம் மதிக்காத உங்களை அதிகமாய் தேவன் உயர்த்த விரும்புகிறார். யாரும் பயன்படுத்தாத உங்களை கர்த்தர் பயன்படுத்தப் போகிறார். என்னாகமும் 19:2 உபாகமும் 21:3 இதிலெல்லாம் பார்த்தீர்களானால் நுகத்திற்கு உட்படாத மிருகம் பலிக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீ தேவனுக்கு பயன்படுத்தப்பட போகிற ஒரு மனுஷன். ஒரு காலத்திற்காக, ஒரு நேரத்திற்காக தேவன் உன்னை பத்திரமாய் பாதுகாத்து வைத்திருக்கிறார். உங்கள் சிறப்பை நிச்சயம் கர்த்தர் திருப்புவார். அதற்கென்று ஒரு விசேஷித்த நேரம் உண்டு. அதில் உங்கள் மூலம் கர்த்தர் மகிமைப்படுவார். லூக்கா 19:33 பார்த்தா ஒரு கழுதை கட்டப்பட்டு இருக்கிறதை காணலாம். அதை சீஷர்கள் கட்டவழிக்கப் போகிறார்கள். அப்பொழுது சிலர் கேட்டார்கள், ஏன் இந்த கழுதையை கட்டவழிக்கிறீர்கள் என்று. அப்பொழுது அவர்களுடைய பதில், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சீஷர்கள் அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் வேண்டாமோ வேண்டுமோ, ஆனால் தேவனுக்கு நீங்கள் தேவை. உங்களை மற்றவர்கள் கழுதையாய் நினைக்கலாம். ஒன்று தெரியுமா? குதிரை அழகாய்த்தான் இருக்கும், ஆனால் யுத்தத்திற்கு அடையாளமாய்த்தான் நிற்கும். கழுதையோ சமாதானத்தின் அடையாளமாய் நிற்கிறது. ஒருவேளை இப்பொழுது நீங்கள் கட்டப்பட்டிருப்பதைப் போல உணர்கிறீர்களானால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, எதற்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேனே என்கிறீர்களா? தேவன் ஒரு மனுஷர் ஒரு காலம் ஏறாத, அதாவது ஒரு காலமும் பயன்படுத்தாத, கட்டப்பட்ட, பிரயோஜனமில்லாத அந்த கழுதை தான் கர்த்தருக்கென்று பயன்பட்டது. நீங்கள் ஏறாத மேடைகளில் ஏறும்படி செய்வார். உங்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகளை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார். இதுவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளாத, அனுபவிக்காத காரியங்கள் உங்கள் வாழ்வில் வரும். அதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். தேவன் ஊர்வலம் வரும் கழுதையாய், கட்டப்பட்ட கழுதை கட்டவிழ்த்து பயன்படுத்தப்பட்டது. அதன் மேல் வஸ்திரம், அதற்கு என்ன மரியாதை, என்ன கனம் கிடைத்தது. கர்த்தருக்காக பயன்பட அவர் கரத்தில் உன்னை ஒப்பு கொடுங்கள். 1 பேதுரு 2:4-5 மனுஷரால் தள்ளப்பட்டது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகிமையை கர்த்தருக்கு கொடுக்க கொடுக்க அவர் உங்களை உயர்த்த ஆரம்பிப்பார். நீங்கள் பாவி, அசுத்தமானவர்கள் என்று நினைக்காதீர்கள். கர்த்தர் உங்களை இருளிலிருந்து பிரகாசமான ஒளியினிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார். பரிசுத்த ஜாதியாய் மாற்றுவார்.
நீங்கள் செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் உங்களுடன் கூட இருந்து உங்களை செய்ய வைப்பார். தள்ளப்பட்ட கல் தலைக்கல்லாக மாற்ற தேவனால் கூடும். அந்த ஸ்பெஷலான நேரத்துக்காக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அதுதான் தேவன் கிரியை செய்ய போகிற நேரம். உங்களை அதற்கு விட்டு கொடுக்கிற நேரமாக அது அமைந்தால் நல்லது. எந்த பாவத்தையும் ஒளித்துரைக்காமல் இருளின் பிள்ளையாக அல்ல, ஒளியின் பிள்ளையாய் வாழ உங்களை ஒப்பு கொடுங்கள். எந்த மனிதனையும் பிரகாசிக்கும் ஒளி இயேசு கிறிஸ்து தான். இருளின் காரியங்கள் வெளியிட்டு அவைகளை மறக்காமல் தேவனிடம் அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். கர்த்தருடைய கண்களிலே இரக்கம் பெறுவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் நீங்கள் சுத்திகரிக்கப்படுவீர்கள், நீதிமான்களாக மாறுவீர்கள். நாம் இந்த 21ஆம் நூற்றாண்டில் வாழும்படியான காரணத்தை கண்டறியுங்கள். சிலர் தேவனால் உயர்த்தப்பட்ட நல்ல நிலைக்கு வைக்கப்பட்டும் இருக்கிறார்கள். அந்த மேன்மை எதற்கு அவர்களுக்கு கிடைத்தது தெரியுமா? தேவனுடைய காலத்தில், நேரத்தில், அவருடைய காரியத்தில் உதவியாக இருக்கும்படி தான். அப்படிதான் எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாக இருக்கும்படி உன்னை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். எஸ்தர் ராஜா அகஸ்வேரு அழைக்கவில்லை என்றால், அழைக்காமல் ராஜா அவைக்கு அவள் போகக்கூடாது. அப்படி போனால் ஒன்று ராஜா தன் செங்கோலை நீட்டினால் அவளுக்கு இரக்கம், இல்லை என்றால் சிரசேதம் செய்யப்படுவாள். ஆனால் 127 தேசங்களில் இருக்கிற யூதர்களுக்கு நாள் குறித்து கொன்று குவிக்க திட்டம் வந்த பிறகு தேவனுடைய இப்படிப்பட்ட நேரத்தில் பயன்பட தன் ராஜ மேன்மையை பயன்படுத்த எஸ்தர் துணிந்தாள். இந்த உன்னத பிளேஸ்மெண்ட்டுக்காக தான் இந்த உன்னத பிளேஸ்மெண்ட்டை தேவனுடைய திட்டத்திற்காகத்தான் தேவன் கொடுத்தார். அந்த தேசத்து யூதர்களின் பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்டது அந்த ராஜமேன்மை. இதை இப்போ அவள் பயன்படுத்தவில்லையானால், நான் ஏன் ரிஸ்க் எடுக்க வேண்டும் என்று நினைத்து ஒருவேளை விட்டு விடுவாரானால் நிலை எப்படி இருக்கும்? தேவனுடைய நேரத்தில், தேவனுடைய காரியத்திற்காக படைக்கப்பட்ட நாம் தேவனுக்கென்று பயன்பட வேண்டும். ஒரு தனி மனிதனை காக்கப்படுவது போல ஒரு தனி மனிதன் ஒரு குடும்பத்தையோ, சமுதாயத்தையோ, பட்டணத்தையோ, தேசத்தையே கூட காக்க முடியும். இப்படிப்பட்ட தேவ வாய்ப்பு, தேவனுடைய நேரம், தேவனுடைய சந்தர்ப்பம், தேவனை சந்திக்கிற காரியம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஒளிந்து கொண்டிருக்க குகையை விட்டு வெளியே வாருங்கள். கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்வார். ஜெபிப்போம்மா. அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பரே, இந்த வேளையில் அருமையான இந்த செய்தியை கேட்க தங்களை வெறுத்து அம்மண்டு மனக்குழப்பத்திற்குள், மன தெளிவில்லாமல், மன அழுத்தத்துக்குள் இருக்கிற என்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக வருகிறோம். அவர்களை ஏற்ற வேளையில் உம்முடைய கரங்களில் பயன்படுத்த அவர்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்கள் இருக்கும் நிலையிலிருந்து, நெருக்கத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்து உம்மிடத்தில் தங்களை ஒப்பு கொடுக்க, நீர் அவர்களை விசாலத்தில் வைக்க, கர்த்தர் அவர்களுக்காக இரக்கம் பாராட்ட, அம்மடொரு உலகத்தில் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லலாம். நாம் நீர் அவர்களை ஒரு பிரயோஜனத்துக்காகவே படைத்திருக்கிறீர். அந்த காலத்தில், அந்த நேரத்தில் உம்முடைய கரத்தில் அவர்களை மகிமைப்படுத்தும். கர்த்தர் அவர்கள் மூலமாய் வெளிப்படும்படியாக இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் இருளின் பிள்ளைகளாக அல்ல, ஒளியின் பிள்ளைகளாக மாற கர்த்தருடைய ஆவியானவர் ஒத்தாசையாக இருப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த அருமையான செய்தியை மற்றவர்களும் பெற்று பயனடையும்படியாய் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.